இப்போ வந்து நம்ம வந்து உளுந்த வடை சுடலாம். என்னங்க, உளுந்தை வந்து ஒரு 300 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவி அலசி வச்சுருக்கோம். இதை வந்து ஆட்டிக்கலாம், அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கோம், வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம். சரி இப்போ வந்து நம்ம உளுந்தை ஆட்டி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இந்த உளுந்து கூட பாருங்கள், வெங்காயம், சீரகம், மிளகு, கொஞ்சம் பச்சரிசி மாவு, உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இந்த சீரகம் மிளகா போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, வெங்காயம் போட்டுக்கிட்டோம். அடுத்து பச்சரிசி மாவு. ஏன்னா மிளகா போடலை, பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க, உரைக்கும் சாப்பிடாதுங்க. அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தூள் உப்பு கொஞ்சம் போதும். அப்படியே பிசைஞ்சுக்கலாம். சரி, அந்த எண்ணெய் அங்கே சட்டி எதுமா சட்டி போட்டு நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். உளுந்த வடை பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நம்மளும் வந்து சாயந்தரம் நேரத்தில் 2 சாப்பிட்டு டீ சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன ஒரே எண்ணெயில் போட்டு கரெக்டாக செய்வோம், நல்லாயிருக்கும். உளுந்த வடை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. வாங்க எல்லாம் உளுந்த வடை சாப்பிட்லாம். அவ்வளவு அங்கே உளுந்த வடைங்க. டீ போட்டாச்சு. மெதுவான வடை போட்டிருக்கோம், சட்னி வச்சுருக்கோம். இந்த டீ இந்த மழை நேரத்துக்கு சூடாக டீயும் வடையும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து அப்பத்தா பற்றி இங்கே ஒரு மணி அடிச்சு பட்டம் அனுப்பி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஓகே.